உங்கள் தலையெழுத்தை நல்ல விதமாக மாற்றும் சக்தி வாய்ந்த முருகன் கோவில். சிறுவன், இளைஞர், முதியவர் என்று 3 விதமாக காட்சி தரும் அதிசய முருகன் கோவில். பதவி உயர்வு, குழந்தை பாக்கியம் அளிக்கும் அற்புத முருகன் கோவில். வணக்கம் விவஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆண்டார்குப்பத்தில் அமைந்துள்ள பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டுரோடு வழியாக பொன்னேரி செல்லும் வழியில் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்திலும், பொன்னேரி ரயில் நிலையத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. ஆண்டார்குப்பம் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. கோயிலுக்கு செல்ல பேருந்து நிலையத்திலிருந்து ஷேர் ஆட்டோ வசதிகள் உள்ளன. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட தல வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கபிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். கைலாயம் சென்ற பிரம்மா அங்கிருந்த முருகனை கவனிக்காமல் சென்றார். பிரம்மாவை அழித்த முருகன், நீங்கள் யார் என கேட்டார். நான் தான் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மா என அகங்காரத்துடன் கூறினார். அவரது அகந்தையை ஒழிக்க முருகன், எதன் அடிப்படையில் படிப்பு தொழிலை செய்கிறீர்கள் என கேட்டார். மேலும் ஓம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் என என்று கேட்டார். அவர் ஓம் என்ற சொல்லிற்கு பொருள் தெரியாமல் விழிக்க முருகன் அவரை சிறையில் வைத்தார். பிரணவ வடிவமான முருகன் பிரம்மாவை விடவும் உயர்ந்தவராக இருக்கிறார். எனவே பிரம்மாவிடம் அதிகாரத்துடன் தனது 2 கரங்களையும் இடுப்பில் வைத்து கேள்வி கேட்டார். இந்த அமைப்பிலேயே இத்தலத்தில் அருள் புரிகிறார். முருகனை இத்தகைய வடிவில் காண்பது மிகவும் அபூர்வமான ஒரு விஷயம். பிற்காலத்தில் இந்த முருகனை ஆண்டிகள் சில வழிபட்டு வந்தனர். அப்பொழுது தல யாத்திரை சென்ற பக்தர் ஒருவர் இங்கு தங்கினார். மாலையில் தீர்த்தத்தில் நீராடி விட்டு முருகனை வழிபட வேண்டும் என நினைத்து ஆண்டிகளிடம் நீராடும் இடம் எங்கிருக்கிறது என கேட்டார். அவர்கள் அப்படி தீர்த்தம் எதுவும் இங்கு இல்லை என்றார். அப்பொழுது ஆண்டி குளத்தில் சிறுவன் ஒருவன் அங்கு வந்தான். அவன் தெப்ப குளத்திற்கு தான் அழைத்து செல்வதாக கூறினான். தான் வைத்திருந்த வேலால் ஒரு இடத்தில் குத்தினான். அங்கு நீர் பொங்கியது. ஆச்சரியத்துடன் அதில் நீராடிய பக்தருக்கு சிறுவன் முருகனாக காட்சி கொடுத்தார். இவரே தலத்தில் பாலசுப்பிரமணியனாக அருள்கிறார். இங்குள்ள அதிகார முருகன் காலையில் குழந்தையாகவும், உச்சி வேளையில் இளைஞராகவும், மாலையில் முதியவராகவும் என 3 வெவ்வேறு விதத்தில் தோற்றமளித்து தரிசனம் தருகிறார். இது போன்ற அமைப்பு எந்த ஆலயத்திலும் நம்ம காண முடியாது. பாலசுப்பிரமணியர் வேல், வஜ்ரம், சக்தி என எவ்வித ஆயுதமும் இல்லாமல் காட்சி தருகிறார். சுவாமிக்கு அருகில் 2 யானை வாகனம் இருக்கிறது. அதிகார தோரணையுடன் இருப்பதால் இவரை அதிகார முருகன் என்றும் அழைக்கிறார்கள். அருணகிரிநாதர் இவரை பற்றி திருப்புகழ் பாடியிருக்கிறார். காலையில் இவர் குழந்தையாகவும், உச்சிவேளையில் இளைஞர், மாலையில் முதியவர் போலவும் தோற்றமளிப்பது வித்தியாசமான தரிசனம். ஆண்டிக்குள சிறுவனாக வந்த முருகன் அருள் புரிந்த தலம் என்பதால் ஊர் ஆண்டியார் குப்பம் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் அது மருவி ஆண்டார் குப்பம் என்று ஆனது. ஆளும் கோலத்தில் முருகன் இருப்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டதாக சொல்கின்றனர். முருகனிடம் சிறை தண்டனை பெற்ற பிரம்மா அவரிடம் வேலையை பற்றி சரியாக தெரியாமல் செய்வதற்கு மன்னிப்பு கேட்டார். இவர் சுவாமி சன்னதியில் எதிரில் நீள்வட்ட சிலை வடிவில் இருக்கிறார். இதில் பிரம்மாவின் உருவம் இல்லை. அவருக்குரிய தாமரை, கமண்டலம், அச்சர மாலை மட்டும் இருக்கிறது. முருகனின் பிரதான வாகனம் மயில். அறுபடை வீடுகளில் சுவாமிமலை, திருத்தணி மற்றும் சென்னை, குமரகுன்றம் ஆகிய தலங்களில் முருகன் யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார். ஆனால் இத்தலத்தில் மயிலுடன் சிம்ம வாகனமும் இருக்கிறது. சிம்மம் அம்பிகைக்குரிய வாகனம். தாய்க்கு உரிய வாகனத்துடன் இங்கு முருகன் அருள்கிறார். இந்த சிம்மம் மயிலை தாங்கியபடி இருப்பது மற்றொரு சிறப்பு. சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது 5ஆம் நாளில் தெய்வானை திருமணம், 9ஆம் நாளில் வள்ளி திருமணமும் நடக்கிறது. முருகன் அவதரித்த கார்த்திகை மாதத்தில் குமார சஷ்டி விழாவின் பொழுது லட்சார்த்தனை செய்யப்படுகிறது. அருணகிரிநாதர், வாரியர் சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள் ஆகியோரும் இந்த தலத்திற்கு வந்து முருகனை போற்றி வழிபட்டுள்ளனர். அற்புத மகிமையோடு அழகன் முருகன் அருள் பாலிக்கும் இந்த கோயிலுக்கு தொடர்ந்து 3 வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் வந்து நெய்தீபம் ஏற்றி முருகனை வழிபட பதவி உயர்வும் புத்திர பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பரணி நட்சத்திர நாள் என்று கோயிலுக்கு வந்து அன்று இரவு அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாடுகளையும் தரிசிக்க சிக்கலான வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். தலவிருஷமாக சரக்குன்றை மரம் உள்ளது. முருகப்பெருமானை வேண்டினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என நம்புவதால் பாலாபிஷேகம் செய்து சந்தன காப்பும் சாத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் மொட்டையடித்தும் காவடி ஏந்தியும் வேண்டுதலை செலுத்துகின்றனர். இப்பொழுது இந்த ஆலயத்தோட அமைப்பை பத்தி பார்க்கலாம். ஆடார்குப்பம் முருகன் கோயில் முன்பு பெரிய வெளி மண்டபம் காணப்படுகிறது. மண்டபம் வலது புறம் 2 சன்னதிகள் உள்ளன. அதில் முதலில் விநாயகர் ஆலயம் உள்ளது. விநாயகர் இங்கு ஸ்ரீ வேம்படி விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார். விநாயகர் ஆலயத்துக்கு பின்புறம்
ஸ்ரீ பாதாள கங்கை அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. விநாயகர் மற்றும் அம்மனை வழிபட்டுவிட்டு முருகன் கோயிலுக்குள் செல்லலாம். முருகன் ஆலயம் 5 நிலை ராஜகோபுரத்துடன் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. ராஜகோபுரத்தில் உயிரோட்டமான கந்தபுராண சிற்பங்கள் அற்புதமாக உள்ளது. ராஜகோபுரத்தை கடந்ததும் கொடிமரம், பலிபீடம், மயில் வாகனத்தை காணலாம். மயில் வாகனம் முன்பு பிரம்மாவை குறிக்கும் விதமாக கல் சிற்பம் உள்ளது. முருகன் கருவறை அருகில் பிரசன்ன விநாயகர், காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி, ஸ்ரீ வள்ளி சண்முக தேவசேனா சன்னதி, நடராஜ சன்னதிகள் ஆகியவை உள்ளன. சன்னதியில் முருகர் இடுப்பில் கை வைத்து அதிகார தோரணையுடன் நின்ற கோலத்தில் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். அவருக்கு முன்பு சிறிய மயில் வாகனமும் உள்ளது. கருவறை கோஷ்ட தெய்வங்களாக நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, விஷ்ணு, துர்கை ஆகியோர் உள்ளனர். அதேபோல் வெளிப்புற பிரகாரத்தில் வந்தால் முருகனின் உற்சவ சிலையை காணலாம். முருகனின் அறுபடை வீடுகளையும் அழகான படங்களை வைத்துள்ளனர். முருகன் ஊர்வலம் வர பயன்படுத்தும் தேர் அழகான கண்ணாடி அறைக்குள் இருக்கிறது மற்றும் தலவிருட்சமான சரக்குன்றை மரம் உள்ளது. அதன் அடியில் ஒரு சிவலிங்கமும் காணப்படுகிறது மற்றும் யாகசாலை, நவகிரக சன்னதிகளும் உள்ளன. இந்த கோயிலின் தீர்த்தத்தின் பெயர் வேலாயுத தீர்த்தம். இந்த ஆலயத்தில் சித்திரை பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கார்த்திகையில் குமார சஷ்டி, கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். பொறுப்பான பதவி கிடைக்க, அதிகாரமான பதவியில் இருப்போர் பணி சிறக்க, புத்திசாலியான குழந்தைகள் பிறக்கவும் இங்கு மக்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தும் சந்தன காப்பிட்டும் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். மற்றும் இங்கிருந்து வழிபட்டால் பிரம்மன் எழுதிய தலையெழுத்து நல்ல விதமாக மாறும் என்று கூறப்படுகிறது. 3 வடிவங்களில் காட்சி கொடுக்கும் இந்த அற்புதமான முருகன் கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்துல சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாப்பிள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். ஓம் சரவண பவா. நன்றி, வணக்கம்.